கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சிறிய தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 19வது வாக்கியம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் இயேசு கிறிஸ்து. ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை மேதைகளாக்கும். உம்முடைய வசனத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் கடந்த தியானத்திலே நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி 3 காரியங்களை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். இந்த வார்த்தை 4வது அங்கே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். முதல் 3 காரியங்கள் நாம் கடந்த தியானத்திலே பார்த்தோம். கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறவர், கர்த்தர் சமாதானத்தை தருகிறவர், கர்த்தர் அதிகாரங்களை கொடுக்கிறவர். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு தருவேன் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். வேதத்தில் 5 பெரிய திறவுகோல்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தாவீதின் திறவுகோல், இன்னொன்று அறிவாகிய திறவுகோல், இன்னொன்று மரணத்திற்குரிய திறவுகோல், இன்னொன்று பாதாளத்துக்குரிய திறவுகோல். இந்த இடத்திலே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் 5 பெரிய திறவுகோல்கள். இந்த திறவுகோல்களை தான் ஆங்கிலத்திலே கீஸ் என்று சொல்லுகிறார்கள். I will give you the keys of the kingdom of heaven. நாம் சாதாரணமாக கடைக்கு சென்றால் ஒரு பூட்டு வாங்கினால் ஒரே ஒரு சாவி கொடுக்க மாட்டான். பூட்டு வாங்கும் பொழுது அதற்கு 2 அல்லது 3 சாவிகள் கொடுப்பார்கள். அதே போலதான் பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சாவிக்கொத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இந்த சாவிக்கொத்தை நாம் வைத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தின் திறக்கலாம் என்று. இந்த பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய 7 விதமான திறவுகோல்கள் இருக்கு. நான் உனக்கு தருவேன். எதை தருவேன்? பரலோக ராஜ்ய திறவுகோல்கள். 7 விதமான திறவுகோல்கள் இருக்கு பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடியது. அதில் முதல் திறவுகோல் ஜபம், ஜபம், ஜபம். இப்படி ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த எழுத்து இவ்வாறு சொல்லுகிறது. ஒரு முறை ஒரு பிரபல ஊழியக்காரர் இடத்துல ஒரு போதகர் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் என்று கேட்டார். அவரிடத்துல அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் அவர் கஷ்டப்பட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனே அவர்கள் சொன்னார்கள், அந்த ரூமுக்குள் நுழையும் பொழுது உங்களுக்கு 1/2 நிமிஷம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க டைம். அந்த 1/2 நிமிஷத்துல நீங்க அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ கேட்டுட்டு வந்துடணும். அவர் நேர போகிறார். அந்த ரூம்ல 1/2 நிமிஷம் தான் அவருக்கு பார்க்கணும். பார்த்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார், உங்க சபை இவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கே, இதற்கு காரணம் என்ன? அந்த 1/2 நிமிஷத்துல அந்த பேட்டி முடிகிறது. அவர் ஒரே வார்த்தை சொல்லுகிறார், ஜபம். அவ்வளவுதான். அடுத்த ஒருத்தர் அவருக்கும் 1/2 நிமிடம் தான். அப்படி 4 போதகர்கள் வந்தார்கள். 4 போதகர்களுக்கும் 1/2 நிமிடம், 1/2 நிமிடம், 1/2 நிமிடம். ஜபம், ஜபம், ஜபம். பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய 7 விதமான திறவுகோல்கள். முதல் திறவுகோல் ஜபம். மூளையினால் சாதிக்க முடியாததை முழங்காலினால் சாதிக்கலாம், அதுதான் ஜபம். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கில் சபையார் ஊக்கத்தோடு ஜபித்தார்கள். அந்த ஜபம்ங்கிறது பரலோக திறக்கக்கூடிய திறவுகோல். உடனே பரலோக ராஜ்யம் திறந்தது. தேவன் ஒரு தேவதூதனை சிறைச்சாலையில் அனுப்பி வெளியே கொண்டு வந்தார். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தேவனை துதித்து ஜபித்த பாடினார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் எல்லாம் காய்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அதனால் இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல்களில் ஒரு திறவுகோல் ஜபம், ஜபம். அதனால் தான் மூளையினால் சாதிக்க முடியாது, முழங்காலினால் சாதிக்க முடியும். Prayer changes things. Prayer brings victory. God answers an email. அடுத்தபடியாக பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னாரே, உள்ளுக்குள் எவ்வளவு பெரிய காரியங்கள் அடங்கி இருக்கிறது பாருங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள், 2வது திறவுகோல், பரலோக திறக்கக்கூடிய திறவுகோல் துதி.
Praise is the key, like a prayer is a key. Prayer is the first and foremost key. Second key, praise is a key. தேவனை துதிக்கிறது தான் பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல். எங்கு துதியின் கோட்டை எழுந்திருக்கிறதோ அங்கு சாத்தானின் கோட்டை விழுகிறது. அதனால்தான் நாம் தேவனை துதிக்க பழக வேண்டும். துதி நமக்கு நன்மைகளை கொண்டு வரும். துதி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். தேவனை துதிக்கிறது நமக்கு தேவனுடைய வழியை காட்டி கொடுக்கும். துதி சோர்வுகளை நீக்கும். துதி நன்மைகளை கொண்டு வரும். துதி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். துதி ஜெயத்தை நமக்கு கொண்டு வரும். நாம் தேவனை துதிக்கிறதுக்கு 21 பெரிய காரணங்கள் உண்டு. வேதத்திலே தாவீது துதி வீரன், ஆராதனை வீரன் என்று ஒரு பெயர் உண்டு. அதனால்தான் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நாம் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை துதிக்கிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கு. அதில் பெரிய 21 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது. உதாரணத்திற்கு சங்கீதம் 136 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 26 வசனம் இருக்கும். ஒவ்வொரு வசனத்திலும் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வரும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தியான நேரத்திலே நீங்கள் கர்த்தரை அதிகமாக துதிக்க பழகுங்கள். நாம் தேவனை துதிக்க 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 கிருபைகள் பெருகும், நன்மைகள் பெருகும், சோர்வுகள் நீங்கும். உங்களுக்கு எப்படி வேண்டுமோ அப்படி தேவனை துதியுங்கள். உதாரணத்திற்கு கண்மலையாகிய கர்த்தாவே, மீட்பராகிய கர்த்தாவே, பலனாகிய கர்த்தாவே, சத்தியபரனாகிய கர்த்தாவே, மரணவாசல் தூக்கி விடுகிற கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி நாம் தேவனை துதிக்க 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 பரலோக ராஜ்யம் நமக்காக செயல்படும். மூன்றாவதாக, நான் உங்களுக்கு தருவேன் சொல்லி இந்த ஒரு வசனத்தில் 7 பெரிய காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறார் கர்த்தர். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யம் திறக்கக்கூடிய முதல் திறவுகோல் ஜெபம். 2வது திறவுகோல் துதி. பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய 3வது திறவுகோல் தாழ்மை. Humility is the key to unlock heavenly treasures என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். பரலோக ராஜ்யம் உனக்கு திறக்கணும்னா நீ பூமியில தாழ்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி யாரெல்லாம் பூமியில ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையா இருந்திருக்கிறாங்களோ பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் அவங்களுக்காக திறந்து வச்சிருக்கார். அவர்கள் ஒரு நாள் தாழ்ந்து போனதில்லை. தாழ்மை என்பது கிருபைகளின் அரசி. அதனால்தான் புனித மரியாள் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஆண்டவனுக்கு அடிமை. தேவன் அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். அதனால்தான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். மிக 6:8 மனுஷனே அவனுக்கு நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதை இல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய 7 திறவுகோல்கள் இருக்கு. நான் உங்களுக்கு தருவேன். அதில் 3 காரியங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். ஜபம், துதி, தாழ்மை. நாம் தொடர்ந்து இதை தியானிப்போம். ஒரு சிறிய ஜபத்தோடு முடிப்போம். பரலோக பிதாவே, தெய்வாதி தேவனே, இந்த நல்ல தியான நேரத்துக்காக நன்றி அப்பா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். உலோகத்தில் நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். உலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றீரே. நாங்கள் ஜப வீரர்களாக, துதிக்கிற வீரர்களாக, தாழ்மை உள்ளவனுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர் என்று சொல்லுகிறது. இந்த தாழ்மை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. தாழ்மையோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.